எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கனவுகள் ஆசைகள் இருக்கும். எப்படியாவது ஆர்மியில் ஜாயின் பண்ணணும், இல்லை போலீஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் கனவுகள் இருக்கும். அது எப்படி நிறைவேற்றுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு எக்ஸாமுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு எஸ்ஐக்கோ இல்லை ஒரு பிசிக்கோ எக்ஸாம் எழுத போகிறோம். அது எப்படி ரெடி ஆகிறது, எப்படி தயாராகிறது, என்ன படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நினைக்கும் போது பல விஷயம் குழப்பமா இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எந்த புக் கொஞ்சம் செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறது, எந்த கொஸ்டின்ஸ் வரும், எதை பற்றி கேட்பாங்கிறது ஐடியா யாருக்குமே இருக்காது. அதனால தான் அது பேர் காம்படிஷன் எக்ஸாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன டிப்ஸு. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். எஸ்எஸ்சி ஜிடியை ஃபஸ்ட்டு பேசிக்குவோம். எஸ்எஸ்சி ஜிடிங்கிறது தமிழ்நாடு போலீஸோட கொஸ்டின்ஸு ரொம்ப ஈஸி, படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. எஸ்எஸ்சி ஜிடி வந்து மெயின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடியில் உள்ள பழைய கொஸ்டின் பேப்பர் 2026 இப்போ 2025, 24, 23 இந்த மாதிரி பழைய மாடல் பேப்பர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் உள்ள ஒரு வினாக்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். எந்த நீங்கள் போட்டித் தேர்வுக்கு டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, முதல் பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் நடக்குதுங்கிற அப்டேட் உங்கள் கையில் இருக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம், இது அரசியல் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாம் பக்காவாக ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாலேஜ் எடுத்து வச்சுக்கணும். இதான் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் காம்படிஷன் தேர்வை பொறுத்தளவில். எஸ்எஸ்சி பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு புக் வாங்கி படிக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சி வந்து ரொம்ப லாங்கான ஒரு இன்டீரியராக போயெல்லாம் கேள்வி வைக்க மாட்டாங்க. ரொம்ப ஆராய்ஞ்செலாம் கேள்வி வைக்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸோட எஸ்எஸ்சி ஜிடி ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா உங்களோட மனநிலைமைகள், உங்களோட மென்டாலிட்டி பக்காவாக இருக்கணும். உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இதுக்காக கஷ்டப்படுவோம், இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும், கண்டிப்பாக முழு மூச்சை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்ஜியில் உள்ளே போயிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சாயந்தரம் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க டைம் ஒதுக்கி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இதுதான் உங்களுக்கு முதல் ஸ்டெப்பு. செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்க போகிறாங்க, மேக்ஸு, இங்கிலீஷ் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங் இதான் கேட்பாங்க. இதை வந்து பின்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் பார்த்து அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஐடியா எடுத்துகிட்டு, இப்போ வந்து பல இதில் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து ஒரு புக் கிடைக்குது. கிளாஸ், அதாவது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிற ஐடியா சொல்லி எஸ்எஸ்சி ஜிடிக்கு புக்கு கிடைக்கும். அந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்ஜிடி தமிழ்நாடு போலீஸோட ஈஸியாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்க அவசியம் இல்லை. செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸுங்கிற போது வந்து எஸ்எஸ்சி ஜிடியை விட தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் எங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாடு போலீஸை பொறுத்தளவில் முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் தெரியுங்களா, அதுக்கு சிலபஸ் என்ன கேட்பாங்க, தமிழ் கேட்பாங்க, மேக்ஸு, சைக்காலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சுவாலஜின்னு அப்படி எல்லா இதுலேயுமே கேள்வி கேட்பாங்க. சைக்காலஜி முதற்கொண்டு கேள்வி கேட்பாங்க. எக்கனாமிக்கில் வந்து அரசியல் வரைக்கும் கேள்வி கேட்பாங்க. அதனால் ஒரு குழப்பமாக இருக்கும். எங்கே எஸ்எஸ்ஜிடியில் வந்து ரொம்ப இன்டீரியராக போயெல்லாம் கேள்வி வைக்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாடு போலீஸில் ரொம்ப இன்டீரியராக போய் கேள்வி கேட்பாங்க. எங்கேருந்து கேட்பாங்கங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்கும் நமக்கு. நம்மளால ஒரு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காங்களே, இதெல்லாம் யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி கேள்வி வரும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர். இந்தியாவில் உலகத்தில் என்ன நடக்குங்கிற அப்டேட் உங்கள் கையில் இருக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க சிலபஸ் பாஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடியில் உள்ள கொஸ்டின் பேப்பர் போன வருஷம், முந்தின வருஷம், அதுக்கு லாஸ்ட் வருஷம் ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க நியூஸ் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து, நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மெயினான விஷயம் என்னன்னா 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கு, 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கெல்லாம் உட்காந்து 2 மணி நேரம் டெய்லி ரீட் பண்ணுங்க. மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லா புக்குமே முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸாக இருக்கட்டும், சோசியல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக் 90% கொஸ்டின் 1ஆவதுலேருந்து 10th வர பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலையே, எந்த புக்கு படிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது. எந்த புக்கு படிப்போம், எந்த புக்கு கிடைச்சாலும் வாங்கி போய் ரீட் பண்ணுற ஒரு மனநிலைமை வந்துடும். அது வருமா கேட்டால் வராது, டைம் வேஸ்ட். அதில் படிக்கிறத பிளான் பண்ணி பக்காவாக படிங்க.
1வதுலேருந்து 10th வரைக்கும் நியூஸ் பேப்பர் இதை புக்ஸ் வாங்கி படிங்க. படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த சரி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. தமிழ்நாடு போலீஸில் நீங்கள் இருந்தாலும் 99% வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து இந்த மாதிரி 1வதுலேருந்து 6th வரைக்கும் உள்ள ஒரு கொஸ்டின் வருமானு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதோட கேட்டகரி எஸ்எஸ்ஜிடியோட கேட்டகரி வேற. அவங்க வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு எஸ்எஸ்ஜிடிக்குன்னே சில புக்குகள் இருக்குது. செக் பண்ணிக்கிங்க, கோர்ஸ் சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி புக்குகளை வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப இன்டீரியராக எஸ்எஸ்ஜிடி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு டைம் போய் மாடல் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு போலீஸை பொறுத்தவரை ரொம்ப இன்டீரியராக போய் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால போட்டு நீங்கள் குழப்பினீங்க அப்படின்னா மாட்டிக்கவீங்க. எங்கே இந்த ஆரம்பிக்கணும் குழம்பாதீங்க. 1வதுலேருந்து +2 10th வரைக்கும் இல்லை புக்கை ரீட் பண்ணுங்கள். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. 2 நேரம் இல்லை 1 நேரம் கண்டிப்பாக கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மனநிலைமை, நம்பிக்கை, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நம்புங்க. 2வது பெரிய கேட்டகரிக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு கான்ஸ்டபிள் ஆனால் போதும், எனக்கு எஸ்ஐ ஆனால் போதும், அந்த மனநிலைமை தூக்கி எறிங்க. மனுஷனை ஏழை ஆக்குறதும் பவர் இல்லாமல் ஆக்குறதும் அந்த மனநிலைமை தான். ஆகிறமோ இல்லையோ குரூப் 2 எக்ஸாம் எழுதுவோம், டிஎஸ்பி ஆகும், எஸ்ஐ ஆகும். அந்த மாதிரி மனநிலைமை ஹையாக வச்சுட்டு படிங்க. ஐபிஎஸ் ஆகும் அப்படி சொல்லி படிங்க. ஆகிறமோ இல்லையோ ஓரளவு மூளை நம்பும்ல. நம்ம ஹைட்டாக இருக்கோம், ஃபிட்டாக இருக்கும், நல்லா ஓடுறோம், இப்போ கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது, நான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்கள் மூளை உங்கள் மனசை நம்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிடுவீங்க. அதனால் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், உனக்கு வந்து அப்படி இருக்குது, உன் பல்லு இப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, அதனால் நீ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து எதிர்மறையாக பேசுகிறாங்க. எதிர்மறைகள் வந்து உங்கள் மனசை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணவே முடியாது. யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சோசியல் அதாவது சிவில் சர்வீஸு, நீங்கள் வந்து மக்களுக்காக யூனிஃபார்ம் போடுற சர்வீஸ் எதாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸ், நீங்கள் சர்வீஸ் வேலையே செய்ய முடியாது. இதுக்கு வந்து வில் பவர் ரொம்ப முக்கியம். இப்போ கிரவுண்டில் ஓடுறீங்க, ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் நின்றுவான், ஏன் நிற்கிறான், வில் பவர் இல்லை, நம்ம நின்றுமேங்கிற மனநிலைமை. மனசு என்ன சொல்லுமா உடம்பு கிரவுண்டில் ஒருத்தனை பார்க்கும், டக்குன்னு ஸ்டாப் ஆகும், அவனை பார்த்து நம்ம நின்றுடா முடியல அப்படின்னு மனநிலைமை வரும். அது வரக்கூடாது. அதனால தான் என்றைக்குமே ஓடும்போது ஃப்ரெண்டோட முன்னாடி ஓடிடணும். ஃப்ரெண்ட் லைன் நின்று முன்னாடி ஓடிடணும். அந்த முன்னாடி 10 பேர் ஓடாது தெரியுமா, அந்த 10 பேரோட பிக்கப் பண்ணி ஓடிடணும். பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. பின்னாடி திரும்பி பார்த்தீங்க மாட்டிக்குவீங்க. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நம்மளால் முடியாது, நம்மளால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இதுக்கு லாய்க்கு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது, அதிகாரத்தில் உட்காரவே முடியாது. அதனால சொல்கிறேன், படிக்கிறத பிளான் பண்ணி பக்காவாக படிங்க. சும்மா ஏன்னா தான் படிச்சுட்டு கொஸ்டின் வரல, எனக்கு எதை படிக்கணும் ஐடியா இல்லை அப்படி சொல்லி போட்டு விட்டுறாதீங்க. 2026 2027 கண்டினியூ எஸ்எஸ்ஜிடிக்கு வேகன்சி வருது, தமிழ்நாடு போலீஸுக்கு வரும், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் எஸ்எஸ்சிலே வருது, சிஆர்பிஎஃப்லேருந்து ஐடிபிபி, பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ட்ரேட்மெண்ட்ஸுக்கும் ஏகப்பட்ட வேகன்சி வருது. பிளான் பண்ணி படிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க. 2வது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட் போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு சரி பண்ணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி.